பெண்களுக்கு எப்பொழுது வாக்குரிமை கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் 1921ஆம் ஆண்டு நீதி கட்சி என்ற கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. நம்முடைய இளைஞர்கள் நிறைய பேர் அரசு அலுவலகங்களில் வேலைக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு 80-90 ஆண்டுகளுக்கு முன்னால அல்லது 100-120 ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய இளைஞர்கள் படிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள். அதில் படித்து மேலே வந்தார்கள் சில பேர். அப்படி மேலே வந்தவர்கள் சென்னையில் அரசு அலுவல்களில் வேலை பார்த்தார்கள். பெரிய வேலை அல்ல, கிளரிக்கல் வேலை, எழுத்தர் வேலை, இந்த மாதிரி வேலைகளில் நம்முடைய இளைஞர்கள் சேர்ந்தார்கள். சேர்ந்த பின்னால உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்ப்பனர்கள். அவன் என்ன செய்வான்னா, நம்ம ஆட்கள் போய் விடுமுறை கேட்டால் கொடுக்க மாட்டான். பாப்பா என்ன செய்வான், நம்ம ஆளை பார்த்து போடா உனக்கு எதுக்கடா லீவு அப்படிம்பா. ஒரு அனுமதி 1 மணி நேரம் அனுமதி கேட்டா போடா வேலையை பார்த்துட்டு அப்படிம்பா. இப்படி போடா வாடான்னு பேசுவான். நம்முடைய உரிமைகளை கேட்டால் கொடுக்க மாட்டான். சரி ஊதிய உயர்வு இல்லை, ப்ரமோஷன் இல்லை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இளைஞர்கள் என்ன செஞ்சான், குமுறி போயிருந்தான். அந்த வேலை பார்க்குற நம்முடைய தோழர்கள் குமுறிக்கிட்டு இருந்தான். இது யாரிடம் சொல்வது அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான். மனசுக்குள்ளே போட்டு புழுங்குறான். யார்கிட்ட சொல்லணுமே, யார்கிட்ட சொல்றது? இப்படி எல்லாம் புழுங்கணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்தான். இவர்களை ஒன்று சேர்த்தவர் டாக்டர் சி நடேச முதலியார். வேற நல்லா நினைவில் வச்சுக்கணும், டாக்டர் சி நடேச முதலியார். அவர் தான் சென்னையில் புகழ்வாய்ந்த ஒரு டாக்டர், மருத்துவர். அந்த மருத்துவர் இவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தார், ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் போட்டாங்க. 1912 ஒரு கூட்டம் போட்டாங்க. எங்கன்னு கேட்டா டாக்டர் நடேச முதலியாருடைய வீட்டு தோட்டத்தில். எல்லாரையும் ஒன்றிணைத்து, நம்மால ஒன்று சேர மாட்டான் முதல்ல, அது தெரியுமா உங்களுக்கு? நம்மிடம் ஒற்றுமை இல்லை, வாங்கப்பா எல்லாரும் அப்படின்னா வரமாட்டான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கிறது வாருங்கள்லாம், இந்த வர்ற வேலை இருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போயிடுவான். அதனால் நம்ம நாட்டில் ஒன்று சேர்வது கடினம். அப்படி இருந்த நம்முடைய இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்த பெருமை டாக்டர் சி நடேச முதலியார் அவர்களே சாரும். அந்த முதலியாருங்கிறத விட்டுருவோம், டாக்டர் சி நடேசனார் அப்படி வச்சுக்கோங்க. அவர் தான் ஒன்று சேர்த்தார். 1912ஆம் ஆண்டு அவருடைய வீட்டு தோட்டத்தில் இந்த கூட்டம் நடந்தது. கூட்டம் நடந்து அதை அந்த ஒரு அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு பேர். மெட்ராஸ் யுனைடெட் லீக், LEAGUE, மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு அந்த அமைப்புக்கு பேர். இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கிற நம்மை போன்ற இளைஞர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது. மாலை நேரத்தில் அலுவலக பணி முடிந்து வந்த உடனே இவன் என்ன செஞ்சான், எல்லாத்துக்கும் டியூஷன் எடுத்தான். வீடு வீடாக போய் இளைஞர்களெல்லாம் வீதிக்கு கொண்டு வந்து உட்கார வைத்து பாடம் நடத்தினான். நம்முடைய இளைஞர்களுக்கு உதவி பண்ணான், பிள்ளைகளை படிக்க வைங்கன்னு சொன்னான். இப்படி 1912 நம்ம ஆட்கள் செஞ்சாங்க. அந்த அமைப்புக்கு பெயர் மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு பெயர்.